வணக்கம். உண்மையான அன்னதானம். அன்னதானம் அனைத்து தானங்களிலும் உயர்ந்தது என்று சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கேள்வி, நாம் கொடுக்கிற அந்த ஒரு தட்டு சாப்பாடு உண்மையிலேயே சரியான மனிதரிடம் சென்று சேருதா? இன்னைக்கு அன்னதானம் ஒரு பழக்கம் ஆகி போச்சு. பசி இல்லாதவர்களும் வர்றாங்க, பணம் இருந்தும் கேட்குறாங்க. சில வீடுகளில் சமைக்க எல்லா வசதியும் இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்தாமல் மற்றவங்க கருணையை பயன்படுத்துகிறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கையில் பணம் இருக்கும், ஆனால் அதை சேமிக்கணும். அதனால் மற்றவர்களிடம் இலவசமாக சாப்பாடு வாங்குறாங்க. இது அன்னதானம் இல்லை, இது ஒரு தவறான மனநிலை. ஆனால் உண்மையான பசி எப்படி இருக்கும் தெரியுமா? கையில் ஒரு ரூபாயும் இல்லாமல், உடம்பு உழைக்க முடியாமல், கேட்கக்கூட தயக்கம், கண்களில் கண்ணீர். அவர்களுக்கு ஒரு தட்டு சாப்பாடு உயிர் மாதிரி இருக்கும். ஒரு முக்கியமான உண்மை, தவறான மனிதருக்கு கொடுக்கிற ஒரு தட்டு சாப்பாடு உண்மையான பசியுள்ள ஒருவருக்கு சென்றடையாமல் போய்விடும். அன்னதானம் என்பது வயிறு நிரம்புறது மட்டுமில்லை, ஒரு உயிரை காப்பாற்றுவது. அதனால் அடுத்த தடவை நீங்கள் அன்னதானம் செய்யும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க, இந்த சாப்பாடு ஒரு உயிரை காப்பாற்றுமா அல்லது ஒரு பழக்கத்தை வளர்த்திடுமா? உண்மையான அன்னதானம் பசியை மட்டும் தீர்க்காது, ஒரு மனிதனின் வாழ்க்கையை காப்பாற்றும். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி.